நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் பல்ல ரத்தம் வருது அப்படின்வாங்க. சிலர் வந்து பல்லு ஈரலேருந்து ரத்தம் வரும், அதனால் துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும், பேச முடியாது, சரியாக சாப்பிட முடியாது. அவங்களுக்கான மருத்துவம் வில்வ இலை, மகிழங்காய், கடுக்காய், பன்னீர் ரோஜா, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். பல் ஈர்களில் வந்து ரத்தம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஈர்கள் அரணன்னு சொல்லுவோம். அந்த பல்லு இடுக்கல்ல இருக்கிற சதையெல்லாம் வந்து வீங்கிக்கிறோம், பொஸ்ஸுன்னு கன்னமே வீங்கிரும். அது ஏன் அப்படி வருது, பல்ல ஈர்களில் ரத்தம் வருது அப்படின்னாக்கா, சாப்பிட்டு முடிஞ்ச உடனேயும் பல்லு விளக்கணும், கையில் விளக்கலாம், கடுக்காய் பொடி அப்படி வச்சு விளக்கலாம். சில பேர் வந்து குச்சியை வச்சு இடிச்சுட்டே இருப்பாங்க. ஊக்கு, கம்பி, அந்த மாதிரி ஏதாவது வச்சு பல்லு ஈர்களில் வந்து அந்த உணவு துணுக்குகள், மாமிச உணவுகள் சாப்பிட்றவங்க அடிக்கடி பல்லு குத்துற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி பழகிட்டாங்கனாக்கா எடை விழுந்து போயிடும். அப்போ அந்த ஈர்கள் வந்து சதை வந்து அந்த பல்லோட ஒட்டி இருக்காமல் தனியாக இருக்கிறப்போ அதிக காரம், புளிப்பு, அந்த எண்ணெய் பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உள்ளுக்குள்ளே பழையபடிக்கும் போய் உணவு துணுக்குகள், அந்த பிசுறுகள் போய் உள்ளே தங்கிருச்சுனாக்கா அது அப்படியே துர்நாற்றமாக இருக்கும், பூச்சி உண்டாயிரும். சில பேருக்கு புண்ணாகி அப்படியே ஈர் வீங்கி ரத்தமாக வந்து வந்துட்ருக்கும், கன்னங்கள்லாம் வந்து வீங்கிரும், பல்லு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்களா இருந்தாலும் அந்த பல் சாப்பிட்டு முடிச்சோடனே தண்ணியை கொப்பளிச்சு வாய் கொப்பளிங்க, கையில் வந்து பல் துளக்குங்க. அதை வச்சுட்டு குச்சியை வச்சோ மற்ற கண்ட எந்த பொருளைவாது எடுத்து குத்தி குத்தி பல்லை வந்து குத்துனீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஈர்கள் வீக்கம், பல்லு வேற அந்த பல்லோட ஒட்டி இருக்க சதை வந்து விட்டுருச்சுனாக்கா உங்களுக்கு அடிக்கடி அந்த புண்ணு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஈர்களில் ரத்தம் வழிகிறத நிப்பாட்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வில்வ இலை கொஞ்சமாக எடுத்துக்கிறணும், அது கூட ஒரு பன்னீர் ரோஜா, மகிழ மரத்தினுடைய காய், இது 3 அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது கூட கடுக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும். இந்த மருந்தை அப்படியே கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். வாயில் வச்சுக்கிட்டு இப்படியேவும் கொப்புளிச்ச மாதிரி நம்ம ஹார்லிங் பண்ண மாதிரி அப்படியே வாயிலேயும் அப்படியே வச்சுக்கிட்டே 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அந்த ஈர்களில் போய் இந்த சாறு எல்லாம் வந்து பட்டு ரத்தம் வர்றதை குறைக்கும், வலியை குறைக்கும், வீக்கத்தை குறைச்சிரும். திரும்ப வந்து நீங்கள் குச்சியை வச்சு குத்துற பழக்கத்தை விட்டுறணும். அப்போ தான் வந்து பழையபடிக்கும் ஈர்கள் வந்து வீங்காது. ஈர்கள் ரத்தம் அழிகிறத நிப்பாட்டுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. பல்லிருந்து ரத்தம் வர்றதை நிப்பாட்டுறதுக்கான மருந்து வில்வ இலை, பன்னீர் ரோஜா, கடுக்காய், மகிழங்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை வாயில் வச்சு அப்படியே மெதுவாக பல் விளக்குன மாதிரி விளக்கலாம், இல்லைனா வாய்க்குள்ள வச்சுட்டு கொப்புளிச்சா மாதிரி பண்ணோம்னா அந்த ஈறுகளில் வர ரத்தம் வந்து நின்றும், பல் ஆடுறது வந்து கண்டிப்பாக நின்றும், பல்லேருந்து வர ரத்தம் கண்டிப்பாக நிற்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.